குற்றம் 23 ஈரம் இந்த படத்த அதிலே தொடர்ந்து இப்ப அறிவழகன் டைரக்டர் சப்தம்னு ஒரு படம் ஒண்ணு எடுத்திருக்காப்புல. அது ஹீரோவா ஆதின்னு நடிச்சிருப்பாப்புல. ஹீரோயினா நம்ம லட்சுமி மேனன் நடிச்சிருப்பாங்க. லைலா, சிம்ரன் எல்லாமே இதுல ஒரு முக்கிய ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இதுல ஒரு என்ன கதைன்னா, ஒரு காலேஜ்ல மர்மமான முறையில ஒரு ஒரு பெண்ணு இறந்து போயிறாங்க. அங்கே பேய் இருக்கிற மாரி எல்லாரும் நம்புறாங்க. இத பார்த்த அந்த பிரின்சிபாலு, "இங்க பேய்லாம் இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால பேய் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம ஹீரோவ வர சொல்றாங்க. ஹீரோ வந்து யாராச்சும் கொலைகள் பண்றாங்களா? இல்ல பேய் தான் இப்படி பண்ணுதா? அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க வராப்புல. டைரக்டர் அறிவழகன் இருக்காப்புலைல. அவரு நம்ம எடுக்கிற படத்தலாம் கொஞ்சம் அவர பார்க்கலாம். ஏன்னா, அவரு அவரு எல்லாமே ஒரு ரிசர்ச் பண்ணி தான் எடுப்பாப்புல. ஏன்னா, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா ஒரு படம் பண்ணவே இல்ல. இப்ப ரீசென்ட்டா இந்த படம் பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பா சொல்றேன். இது ஒரு நல்ல ஒரு தியேட்டர்ல சவுண்ட் எஃபெக்ட்டோட இருக்கிற ஒரு தியேட்டரு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம நம்ம பார்க்கலாங்க. ஏன்னா, இதுல சவுண்ட்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்குங்க. நம்ம எப்படி சொல்றது? இந்த காஞ்சரிங் படத்துல இந்த சவுண்ட் ரெக்கார்ட் பண்றது, இது எப்படிலாம் காட்டுவானுங்களோ, அதே மாரி இத ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த சவுண்ட் ரெக்கார்ட் பண்றது எல்லாமே நீட்டா காமிச்சிருப்பாங்க. சவுண்ட பத்தி, இசைய பத்தி ரொம்ப இது இப்படி இப்படிலாம் வேலை செய்யும், அப்படி இப்படிலாம் வேலை செய்யும். நமக்கே பார்க்குற ஒரு டிஃபரெண்டான ஒரு அனுபவமா இருந்துச்சு. கண்டிப்பா சொல்றேன். இது மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம அறிவுரை சார் இந்த ஒரு படத்த நமக்கு குடுத்துருக்காப்புல. அதுவும் ரொம்ப அவரு கடினமா இந்த படத்துக்காண்டி ரொம்ப கடின உழைப்பா அவரு போட்டு எடுத்திருக்காப்புல. இதுல சிம்ரன் ஆக்டிங்லாம் சொல்லியே படத்தோட கதையே சிம்ரன வச்சு தான். கண்டிப்பா சொல்றேன். இதுல செம்ம கேரக்டரு சிம்ரனுக்கு. அதே மாரி லைலா ஒரு நெகட்டிவ் ரோல்ல வந்து கலக்கி எடுத்திருப்பாங்க. பார்க்கறதுக்கு நமக்கே ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா, இதுவரைக்கும் லைலா ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு தமிழ் படத்துல நடிச்சு. ஆனா, இந்த ஒரு படத்துல நடிச்சிருப்பாப்புல. கண்டிப்பா சொல்றேன். இது எல்லாத்துக்கும் பிடிக்கும். இதுல கிங்ஸ்டன் வந்து காமெடியா நடிச்சிருப்பாப்புல. நமக்கு ஒரு 2, 3 இடத்துல நமக்கே சிரிப்பு வரும். அது ஆதி. அது எப்படி சொல்றது? எப்படி ஒரு ஆய்வாளராவே வாழ்ந்திருப்பாப்புல. இந்த பேய் என்ன ரிசர்ச் பண்ணி பண்றதுலாம் நமக்கே ஒரு கிரியேட்டிவா பண்ணுவாப்புல. கண்டிப்பா படத்த மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா, இது கண்டிப்பா நம்ம ஃபேமிலியோட தரமா உட்காந்து பார்க்கலாம்.